அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ரெசிபியும் கூட. அக்கார வடிசல் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் நீங்கள் டெய்லியும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக பார்க்க முடியும். அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அரிசி பச்சரிசி வேணுங்க. மெயினாக இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி குக் பண்ணுற எந்த ஒரு அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்தா போதும். இது சரியாக 150 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் போல் அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குக்காகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சு தான் ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பாலும் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 150 கிராம் அரிசிக்கு இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. கொதிக்கும் போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆகட்டும். சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. இது அந்த ரைஸ் நல்லா குக்காகி கரைஞ்சி வரணுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை விட 2 மடங்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் இது போல் நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா போதும். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரைஸ் இந்த அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆகும்போது உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்ப ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம பாலில் சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. அக்கார வடிசலுக்கு ரொம்ப முக்கியமானது நெய்யும் பாலும் அதிகமாக சேர்த்து இதை நம்ம குக் பண்ணணும். நல்லா நெய் ததும்ப செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த நெய்யிலே பால்லே வேகும்போது அதோட வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 50% தான் குக் ஆகிருக்கு. இன்னும் இது நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கரைய விடுங்க. இதில் நம்ம ரைஸ் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரைஸ் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். இப்போ இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வந்துடும். ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காகி அந்த ஸ்வீட்டோட பதம் மாறிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10-15 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அக்கார வடிசல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.